முழுக்க பரவியிருக்கும் டேக்கோன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடன் நோய் தீராத பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு விடாம வருதுன்னா அவங்களோட ஜாதகத்துல 6ஆம் இடம் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லுவாங்க குருஜி. இது உண்மையா? எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு ஒரு கிளாஸ் நடத்த சொல்றீங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த 7ஆம் பாவத்தை அப்படியே பக்கத்தில் உள்ள 6ஆம் பாவத்தை பார்த்துட்டீங்கன்னா இப்போ நீங்க சொன்ன 3வது முக்கோணம் வந்துடும். 2, 6, 10ன்னு சொல்லுவோம். இந்த 6ஆம் பாவகம் எப்பொழுதெல்லாம் 7ஆம் பாவகம் இயங்கும் போது ஒருவனுக்கு மனைவி கிடைக்கிறது, 6ஆம் பாவகம் இயங்கும் போது கடன் கிடைக்கிறது, நோய் கிடைக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். 5ஆம் பாவகம் இயங்கும் போது குழந்தை கிடைக்கிறது, 4ஆம் பாவகம் இயங்கும் போது வீடு வாகனம் கிடைக்கிறது. இதே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 9ஆம் பாவகம் இயங்கும் போது தந்தை, தந்தையின் சொத்துக்கள், அப்படி இப்படி. 10ஆம் பாவகம் இயங்கும் போது தொழில் அமைகிறது, 8ஆம் பாவகம் இயங்கும் போது மரணம் கிடைக்கிறது. எல்லாம் வாழ்க்கையில எல்லாம் தானே. ஒரு மனிதன் 1ஆம் பாவகத்தில் உள்ளே நுழைந்து 12ஆம் பாவகத்தில் விரயமாகறான்னு சொல்லுவேன். 12 வீடுகள், அதுதான் 12 ராசிகள். மேஷம் முதல் மீனம் இருக்குல்ல, அதுல அந்த 12 வீடுகள்ல எது அந்த மனிதனுடைய லக்னமாக மாறுகிறதோ அந்த லக்னத்திலிருந்து 12 வீடுகளா, இது ஒரு சர்க்கிள் தான், ஒரு வட்டம் தான். மேஷம் தான் முதல்லன்னு கிடையாது. வட்டத்தில் எது முனை? வட்டத்துல எல்லாமே முனைதானே. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல வரும்போது ஒரு மனிதன் அவனுடைய லக்னம் எதுவாக இருக்கிறதோ, மேஷமாக இருக்கலாம், தனுசாக இருக்கலாம், மீனமாக இருக்கலாம், அந்த லக்னத்தில் ஆரம்பித்து அதன் வழியாக அப்படியே பயணித்து 12ஆம் பாவகத்தில் வெளியேறுகிறான். 7ஆம் பாவகத்தில் திருமணம் நடக்கிறது, 6ஆம் பாவகத்தில் கடன் நோய்களை அடைகிறான். நோய் வராத மனுஷனே கிடையாது. யார் இங்க இருக்கிறாங்க? ஒரு தலைவலி ஜுரம் வரலன்றவங்களை காட்டுங்க பார்ப்போம். கிழங்கு மாதிரி இருக்கிறேன், இது மாதிரி இருக்கிறேன், 75 வயசுல எனக்கு ஒரு இதே இல்லை. அவருக்கு காய்ச்சல் வந்திருக்குமா இல்லை, பல்லு வலி வந்திருக்குமா இல்லையான்னு கேளுங்க. வந்திருக்கும்ல. எல்லாமே நோய் தானே. உடம்பென்று இருந்தால் நோய் என்று தானே வரும். ஆக அந்த 6ஆம் பாவகத்தின் வழியாக நோயை, கடனை வெறுக்கின்ற ஒருவருக்கு கூட நோய் வரும். ஒருவர் கடனே வாங்கலன்னு சொன்னா நான் ஒத்துக்குவேன், பிறந்திருக்கலாம். நம்மெல்லாம் சாதாரணமானவர்கள். சில அதிர்ஷ்டசாலிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தகப்பனோ தாயோ யாரோ ஒருத்தர் எல்லா அளவிற்கும் சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுறாங்க. 3 தலைமுறை உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்டால் கூட சொத்து இருக்குதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கடன் வரணும்னு அவசியமே இல்லையே. ஆனால் அந்த கடன் வராதவருக்கு கூட நோய் வரும் இல்லையா? அவர் யாராக இருக்கட்டும், டில்லிக்கே ராஜாவாக இருக்கட்டும், அவருக்கு நோய் வந்து தான் தீரும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு சின்ன சளி பிடிக்காத ஒரு நோய் தானே. ஆக 6ஆம் பாவகத்தில் கடன் நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அத்தனை அமைப்புகளையும் சொல்லுகிறோம். ஒரு பாவகத்திற்கென்ற 12 முக்கிய காரகத்துவங்கள் இருக்கின்றன, ஆதிபத்தியங்கள் இருக்கின்றன. இதைத்தான் இப்ப இந்த 12ஆ சொன்னேன். கடன் நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, அப்படி இப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ள அப்படியே டெப்தா போய்கிட்டே இருக்கும். அப்ப 6ஆம் பாவகம் இயங்கும் போதுன்னா என்னங்க, 6ஆம் பாவகத்தினுடைய தொடர்புடைய தசா புக்திகள் என்கின்ற எங்களுடைய சில காம்பினேஷன்ஸ் நடக்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு கடனோ நோயோ, வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன். ஒரு 50 வயதுல இருக்கக்கூடியவர், 30 வயதுகளில் இருக்கக்கூடியவருக்கு கடன் வரலாம், 60 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் வரலாம். இன்னும் எந்த பருவத்திலையும் எதிர்ப்புகள், எதிரிகள் வருவார்கள் இல்லையா? இது போன்ற சில விஷயங்கள் இருக்கு. அது 6ஆம் பாவகம் இயங்க வேண்டும். புணர்ப்பு தோஷம்னா என்ன குருஜி? சனியும் சந்திரனும் சேர்ந்துக்கிட்டா புணர்ப்பு தோஷம்னு சொல்றாங்க. இந்த தோஷங்கள்லாம் நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. நான் அதை டெப்தா போய் உள்ள ஜோதிடத்தை விளக்கக்கூடிய ஆள்னா, சனியும் சந்திரனும் சேர்ந்து கொள்வது புணர்வு தோஷம்னு சொல்லப்படுகிறது. அந்த தோஷத்தினால என்ன அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. அது ஒரு பெரிய கிளாஸாக போகும். சனியும் சந்திரனும் சேர்வது குழப்பவாதி. சந்திரன் மனம், சனி இருள், ரெண்டையும் சேர்த்துருங்க. இவ்வளவுதாங்க ஜோசியம். மனம் இருள், உங்க மனசு இருள் அடைஞ்சு போச்சு. மனசு இருள் அடைஞ்சு போட்டா என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். சனியும் சந்திரனும் சேர்ந்தா நீங்க குழப்பவாதி. இதுலேயும் விதிவிலக்கு. பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கொஞ்சம் லேசான குழப்பம், அமாவாசை சந்திரனாக இருந்தால் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர். நான் கொஞ்சம் ஒளி தத்துவமா சொல்லுவேன், நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலை. இது உண்மையில நான் நிரூபிக்கப்பட்ட ஒரு சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோட கோட்பாடுன்னு ஜோதிடத்துல சில விஷயங்களை சொல்றேன். புரிந்தவர்கள், எல்லாருக்கும் ஜோதிடம் புரியணும்னு அவசியம் இல்லை. அந்த காலத்துல இருந்தவங்க சில விஷயங்களை சொன்னாங்க, அதை அப்படியே ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஜோதிடம், எந்த ஒரு ஜோதிட புத்தகமும் புனித பகவத்கீதை இல்லை, மாற்றவே முடியாதது என்ற ஜோதிடத்தில் எதுவுமே இல்லை. பகவத்கீதையை மாற்றவே முடியாதது, ஒரு பைபிள் மாற்றவே முடியாதது, ஒரு குரான் அப்படியே தொடுவதற்கு மட்டுமே அந்த மாதிரி புனிதமாக வணங்கப்பட வேண்டிய மத நூல்களைப் போல ஜோதிட நூல்கள் கிடையாது. ஜோதிடம் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானத்திற்கேற்ப, காலத்திற்கேற்ப எல்லா விதிகளையும் மாற்றிக்கொள்ளக்கூடியது. அந்த காலத்துல புணர்வு தோஷம்னு சொன்னாங்க. சனியும் சந்திரனும் சேர்ந்தா அப்படி ஆகும்னாங்க, கல்யாணம் தாமதமாகும்னாங்க. நான் அது வேற விதமா சொல்லுவேன். ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, லேட்டாக தான் மேரேஜ் ஆகும். நீங்களே குழப்பமான ஆள். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த 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 பையனை பிடிச்சிருக்கா, அந்த பையனை பிடிச்சிருக்கா, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும், ஏன் ரெண்டையும் பார்க்கணும், 3வது ஒரு ஆளை கொண்டு வான்னு சொல்றது தான் புணர்ப்பு தோஷம். அவ்வளவுதாங்க. இது யாருக்காவது யோகமா மாறுமா குருஜி? இப்போது நான் சொன்னதை போல தோஷம் என்பது இருள் நிறை குறைபாடு. அதே பௌர்ணமி சந்திரன், இந்த சனி சந்திர சேர்க்கை என்கின்ற புணர்வு தோஷத்தை ஒரு குரு பார்த்து விட்டார்.
ஒரு சுக்கிரன் பார்த்து விட்டார், அங்கேயே குருவோ சுக்கிரனோ இருந்து விட்டார், அதாங்க யோகம். தோஷம் என்பது என்னங்க? குற்றம் அல்லது குறை. தோஷம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு அழகான தமிழ் வார்த்தை குற்றம் அல்லது குறை. மகாபெரியவர் மகான் காஞ்சி தெய்வம் இது அழகா சொல்லுவார். தோஷம்ன்ற வார்த்தைக்கு இந்த குற்றம் குறைன்றதை அவருடைய திருவாயாலே இதை சொல்லியிருக்கிறார். ஏன்னா பண்டிதர்கள் அவங்கெல்லாம் பெரியவர்கள் இல்லையா? சில நேரங்களில் நமக்கே புரியாது, நம்ம அப்படியே சமஸ்கிருதத்திலான்னு சொல்லிட்டு போனோம். தமிழும் சமஸ்கிருதம் அப்படி கலந்து போயிடுச்சு இல்லையா? எது தமிழ் வார்த்தை எது சமஸ்கிருத வார்த்தைன்றதே தெரியாது. மகாபெரியவர்கள் சில இடங்களில் இந்த தோஷம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அழகா சொல்லியிருக்கிறாங்க. குற்றம் அல்லது குறைபாடு என்று பொருள்னு மகாபெரியவர் அவர்களுடைய திருவாயால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது தோஷமாக இருக்குது. இப்ப நீங்க கேட்டது எப்போது யோகமாக மாறும்? சந்திரன் இருள் தன்மையோடு அமர்ந்து, சந்திரனுக்கு ஆகாத வீட்டில் அமர்ந்து, சனி அங்கே வலுவாக இருந்து, இருள் அங்கே வலுவாக இருந்து, ஒளி குறைந்து இருள். ஜோசியத்தை ஒளியா சொல்லக்கூடிய ஜோசியம் தான், சுபத்துவமாக சொல்லக்கூடியவன். இப்ப நான் சொல்றதை நீங்க வேற ஆங்கிள் புரியும் போது, ஆஹா இப்படி யாரும் சொல்லி கொடுக்கலையே, இதுவாகத்தானே இருக்கும், இப்படித்தானே கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஒளி குறைந்து இருள் அதிகமாகும் போது அங்கே தோஷம் வருகிறது. சந்திரன் தேய்பிரை சந்திரனாக இருந்து அவருடைய ஆகாத வீடுகளில் அமர்ந்து கர்ண கடூரமான சனியின் அமைப்போடு அவர் மிக நெருக்கமாக சேர்ந்திருக்கும் போது தோஷமா மாறுது. அதே நேரத்தில் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருந்து ஒரு நிலையில சந்திரனுக்கு ஆகான ஒரு நல்ல வீடுகள்னு சில வீடுகளை சொல்றோம், அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஜோசியம். சந்திரன் வலுவாக இருந்து சனி அங்கே குற்றம் குறை இல்லாமல் சனிக்கு ஏதாவது சுக தொடர்புகள் இருந்தால் அது யோகமாகவும் மாறும். இது யோகமா மாறணும்னா சந்திர தசை நடக்கணுமா சனி தசை நடக்கணுமான்றது ஒண்ணு. இன்னும் டெப்தா போவேன். எப்ப யோகம்? சந்திரன் எவருக்கெல்லாம் யோக லக்னங்கள்ல இருக்கிறாரோ, குரு அணி லக்னங்கள்னு சொல்றேன் இல்லையா? மேஷ லக்னத்துக்கு சந்திரன் யோகர், சிம்ம லக்னத்திற்கு சந்திரன் அவயோகர் 12ஆம் அதிபதி, கடக லக்னத்திற்கு அவரே லக்னாதிபதி. அப்ப சந்திரன் எவருக்கெல்லாம் யோகராக இருக்கிறாரோ அவருக்கு சந்திர தசை நடந்தா அது யோகம். சனி யாருக்கெல்லாம் யோகராக இருக்கிறாரோ அவருக்கு பௌர்ணமி சந்திரனோடு சனி சேர்ந்திருந்தா யோகம். குழப்பங்க, ஈஸியெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது, திரும்ப கேட்டால் தான் புரியும். ஜென்ம சனின்னு சொன்னீங்க இல்லையா குருஜி? ஜென்ம சனினா என்ன, ஏழரை நாட்டு சனினா இந்த ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஏழரை நாட்டு சனி என்பது உங்களுடைய ராசிக்கு முன் பின்னாக ராசியிலேயே. இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கும்ப ராசியிலேயே சனி இருக்கிறது. ஆனால் இந்த 2.5 வருஷம் ஏழரை சனின்றது ஒரு 3-2.5 வருஷங்க. ஏழரைன்றது என்னங்க? 2.5 இந்த 3-2 சேர்ந்தது 7.5. உங்கள் ராசிக்கு முன் ராசியில் சனி நுழையும் போது ஏழரை ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசியிலேயே சனி இருக்கும்போது ஜென்ம சனியாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு அடுத்து அது அப்படியே விலகும் போது பாதச்சனியாக, விரயம் ஜென்மம் பாதம்னு சொல்லுவோம். உள்ளே நுழையும் போது 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஏழரை சனி ஆரம்பிக்கிறது. 7.5 வருடம் ஆரம்பிக்க போகிறது. முதல் 2.5 வருடங்களை கழித்ததற்கு பிறகு அடுத்த 2.5 5 வருடங்கள் இருக்கு இல்லையா? அது உங்கள் ராசியிலேயே சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இதைத்தான் நாங்க ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஜென்மத்தில் ஜென்ம ராசியில் சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் கொஞ்சம் கடுமையா இருக்கும். 7.5 வருஷம், முதல் 2.5 வருஷம் கொஞ்சம் பாதிப்புகள் குறைவாக உணருவீர்கள். நடு 2.5 பகுதியில பாதிப்புகளை அதிகமாக உணருவீர்கள். அதற்கு பிறகு பாதத்தில் வருகின்றது. விலக போகின்ற நேரத்துல இவ்வளவு தூரம் அனுபவிச்சாச்சு, இனிமே வாங்குறதுக்கு என்ன, அதாவது கஷ்டம், இந்த அடுத்த வருஷம் கஷ்டம் சரியா போயிடுவாங்க, அடுத்த வருஷம் சரியா போகாது, பழகி போயிடும்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எவ்வளவோ உத வாங்கியாச்சு, இதுக்கு மேல என்ன உத வாங்க போறோம், இனிமே சனி அடிச்சா என்ன, பிடிச்சா என்ன, கடிச்சா என்ன அப்படின்ற மாதிரி அந்த பாதச்சனியில போயிடும். ஆக அந்த ஜென்மம் என்பது நடுப்பகுதியில் உங்களுடைய ராசியில் அவர் வரக்கூடிய காலகட்டம். ஆகவே அந்த இது பெரிய கடமைகளை அந்த நேரத்துல தான் பண்ணோம். அதற்கப்புறம் பெரிய அளவுல இருக்காது. எந்தெந்த லக்னத்துக்கு இந்த சனியை யோகமா மாறும் குருஜி? லக்னங்களுக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சுக்கிரணி லக்னங்களுக்கு சனி பகவான் யோகங்களை தரக்கூடியவர். அப்போ கூட ராசிகள்ல இல்லை. ராசிகளுக்கு இந்த வார்த்தை தப்பு. ஜாதகத்துல பிறந்த ஜாதகம் லக்னப்படி பலன்கள் என்பது வேறு, ராசிப்படி பலன்கள் என்பது வேறு. ஒரு பொதுவான அறிவுள்ளவர் ஜோதிடத்தில் ஞானம் இல்லாதவர், ஜோதிடத்தை தெரிந்து கொள்ளாதவருக்கு இப்போது நான் சொல்லுகின்ற பதில் புரிஞ்சிக்கவே முடியாது. ஓரளவுக்காவது ஜோதிடத்துல ஞானம் இருக்கணும். ஓரளவுக்காவது ஜோதிடத்தை பற்றி தெரிந்தவர்களுக்கு தான் புரியும். ராசி என்பது வேறு, லக்னம் என்பது வேறு. இந்த லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில சுக்கிரணி லக்னங்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். மிதுனம், கன்னி, ரிஷபம், துலாம், மகரம், கும்பம் ஆகிய இந்த 6 லக்னங்களுக்கு சனி ஒரு நிலையில் யோகத்தை செய்யக்கூடியவர். ஆதிபத்திய விசேஷம்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு கேந்திர கோணத்திற்கு ஒரு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில அவர் வருவார். உதாரணமாக மிதுன ராசிக்கு, மிதுன லக்னக்காரருக்கு 9ஆம் அதிபதியாக வருவார். பாக்கியங்களை அவர் தான் கொடுக்கணும். பஞ்சமாதிபதியாக கன்னியா லக்னத்திற்கு 5ஆம் அதிபதியாக வருவார். அதுவும் ஒரு விதமான குழந்தை பாக்கியம், அதிர்ஷ்டத்தை அவர் தான் தரணும். பாக்கியம் என்பது வேறு, அதிர்ஷ்டம் என்பது வேறு. அதிர்ஷ்டத்தின் விளைவாக கிடைக்கக்கூடியது பாக்கியம்.
வார்த்தைகள்ல எப்படி வித்தியாசம் வருது பாருங்க. ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அந்த அதிர்ஷ்டத்துல வந்தவன ஒரு காசு வருதுங்க, காசு வந்தவன கார் வாங்குறீங்க, அது அதிர்ஷ்டம். அந்த கார் வாங்கினோன்னு ஜம்முன்னு அந்த காரை அனுபவிக்க போறீங்கல்ல, அது பாக்கியம். ஆக இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு நுணுக்கமான விஷயங்கள்ல சனி பகவான், நான் இப்போது மேலே சொன்ன 6 லக்னக்காரர்களுக்கு யோகங்களை தருவார். ஆதிபத்திய விசேஷம்னு சொல்லுவோம். அதனை அடுத்து மீத 6 லக்னம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும், அவர்களுக்கு பாவராக பலன் தருவார். மீத 6 லக்னங்கள்னா என்ன? தனுசு, மீனம், மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம் ஆகிய இந்த 6 லக்னங்களுக்கு அவர் அவயோகர்னு சொல்லுவார். வருவார். அவரால் நல்ல பலன்களை இயல்பாக தர முடியாது. ஆனா அந்த இயல்பாக என்கின்ற வார்த்தைகளை நான் ஏன் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு விதிவிலக்கான சூழ்நிலைகள்ல சனி சுபத்துவமாகி இதற்குள்ளே சொல்லக்கூடிய விதிவிலக்கு அமைப்புகள்ல சில குறிப்பிட்ட பாவகங்கள்ல சனி இருக்கும்போது சாதகமற்ற பலன்களை தருவார் என்று நான் இப்போது சொன்ன 6 லக்னக்காரர்களான கடக, சிம்ம, தனுசு, மீன, மேச, விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கூட அவர் நல்ல பலன்களை தருவார். இதுவே ஜோதிடம். ரொம்ப சூப்பரா அருமையா பேசுனீங்க குருஜி. நன்றி. வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.